கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரிகள் கால தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கால தியானத்துக்காக லூக்கா 17:32. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை தேவன் ஏன் ஞாபகப்படுத்துகிறார்? லோத்தின் மனைவியை நினைப்பதற்கு என்ன காரணம்? ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உப்புத்தூண் ஆனதுனால தான் தேவன் நம்மளை நினைத்து பார்க்க அங்கே சொல்லுகிறார். உப்புத்தூண் ஆனதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இந்த வசனத்தில் 3 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, எங்கும் நில்லாதே. இது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்கு தான் லோத்தின் மனைவி அங்கே கீழ்ப்படியவில்லை. 3 பேருக்கும் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. லோத்தும் பிள்ளைகளும் அங்கே கீழ்ப்படிந்து வெளியே ஓடி போனார்கள். ஆனால் லோத்தின் மனைவி மாத்திரம் அங்கே கீழ்ப்படியவில்லை. அதற்கு முன்பாக தேவன் இரக்கமுள்ளவராகவும் அங்கே காணப்பட்டார். வசனம் 15 நம்ம பார்க்கும்போது, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா பார்க்கும்போது 16வது வசனத்தில் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது அங்கே துரிதப்படுத்துகிறார். அப்புறம் இன்னும் இரக்கமுள்ளவராக அங்கே கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ லோத்தின் மேலும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் மேலும் கர்த்தர் மிகவும் இரக்கமுள்ளவராக அங்கே காணப்பட்டார். ஆனால் லோத்தின் மனைவியோ கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையும் அவர்கள் நினைக்காம அங்கே பின்னிட்டு பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையும் அசட்டை பண்ணினார்கள். அதனால தான் அங்கே பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் காரணம், லோத்தின் மனைவி உப்புத்தூண் ஆவதற்கு முதல் காரணம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. 2வது காரணம் என்ன அப்படின்னா, முழு மனதோடு ஓடவில்லை. அங்கே நான் பார்க்கும் பொழுது 16வது வசனத்தை தாமதித்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாமதித்து கொண்டிருக்கும் போது தேவதூதர்கள் அவருடைய கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு விடுகிறார்கள். அப்போ லோத்தின் மனைவி கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு விட்டதுனால தான் ஓடுகிறார்களே தவிர அங்கே முழு மனதோட அங்கே ஓடவில்லை. லோத்தின் மனைவியினுடைய மனம் அங்கே சோதோமுக்குள்ளே இருக்கிறது, சரீரம் மாத்திரம் அங்கே வெளியே ஓடுகிறது. அப்போ முழு மனதோடு அவர்கள் ஓடாததுனால அங்கே என்ன நடக்க போகிறது என்பதை பார்ப்பதற்காக அங்கே திரும்பி பார்க்கிறார்கள். அப்போ நாம் முழு மனதோடு நாம் ஓடவில்லை என்று சொன்னால் நாமளும் அநேக நேரங்களில் தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணினவர்களாக தான் நம்ம காணப்படுவோம். அப்போ நாம் கர்த்தருடைய காரியங்களில் முழு மனதோடு கர்த்தரை பின்பற்றுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். 3வது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கே சோதோமை சிநேகித்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சோதோமை சிநேகிதுக்கு காரணம் என்ன? அங்கே சுகபோகமான ஒரு நல்ல வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு நல்ல வாழ்க்கை. அந்த சோதோம் குமார பட்டணமானது ஒரு கானான் தேசத்தை போலவும் அங்கே செல்வ செழிப்பான ஒரு இடமாக அங்கே இருந்தது. அப்போ லோத்தும் அவருடைய பிள்ளைகளும் மனைவியும் நல்ல சுகமாக அங்கே வாழ்ந்திருந்தார்கள். அதனால தான் லோத்தின் மனைவிக்கு அந்த சோதோமை விட்டு வெளியே வர முடியவில்லை. சோதோமிலேயே வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும், தன்னை சுற்றி அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நினைத்து வெளியே போக அவர்களுக்கு மனம் இல்லை. அதை அதிகமாக அங்கே சிநேகித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த லோத்தின் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையானது அவர்களை ஒரு பசை போல அங்கே பிடித்து கொண்டது. அங்கே பிடித்து கொண்டதுனால தான் தேவன் சொன்னார், நில்லாதே, பின்னிட்டு பாராதே என்கிற கட்டளையை தேவன் கொடுத்தார். ஆனால் அவர்கள் நின்று அங்கே பின்னிட்டு பார்த்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ லோத்தின் மனைவி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையினால பின்னிட்டு பார்த்து அங்கே தண்டனையை அனுபவித்தார்கள். உப்புத்தூணாக மாறினார்கள். இந்த உப்புத்தூணாக லோத்தின் மனைவி மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே சுகபோகமான ஒரு வாழ்க்கை, உலகத்தை சிநேகித்தார்கள். அப்போ இந்த உலக சிநேகமும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையும் கர்த்தர் சொன்ன கட்டளையே அங்கே மறக்க செய்துவிடும். நாமும் அநேக வேளைகளில்
பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி ஓடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அநேக வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம்? முன்னானவை மறந்து பின்னிட்டு பார்க்கிறதுனால தான் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்போ இந்த லோத்தின் மனைவியின் மூலமாக நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.